யாருக்கு காவல்? வரும்போது உனக்கு பலம் குறைச்சு போச்சாடா? ஏங்க ஜம்முகிற வரை ஜமீன்தார பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொல்றான். பூச்சி நின்னு போதே. எப்படி? படுபாவி பலம். ஜமீன்தார் வாழ்க. அதான் ஜமீன்தார். பஞ்சமே கிடையாதுடா. நாங்க ஜம்மு மூச்சு நின்னு போறாங்கன்னா எனக்கு கொண்டு வந்த மலர் மாலையை நீங்களே மாற்றி மாற்றி அணிந்து கொண்டு என்னடா காரணம்? நான் எதிரியா இருந்து இந்த மாலையில பால் வச்சு இந்த மாலை நாங்க உனக்கு போட்டு இறந்து விட்டார். இந்த மாலை பால் வச்சு நாங்க போட்டோமா உங்க பால் பாக்ஸ் மொத்தம் செஞ்சு போடும். சோதனை பண்ணி பாக்குறோம். இறந்து விட்டால் என்ன செய்வது? நீங்க செஞ்சுட்டு அந்த ஜமீன் போட்டு யாரு கட்டி காப்பாத்துங்க? அப்படி சொல்லி எங்களை யாரு காப்பாத்துங்க? யாரு காப்பாத்துங்க? என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணிக்க துணிந்திருக்கின்றார். உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. இனிமேல் இந்த மலர் மாலை உங்களுக்கே பொறுத்து காணுது. வேலைங்க எனக்கு முன்னதாக வந்து காவலை ஜாக்கிரதை இருக்க வேண்டிய நீங்கள் எதற்காக இவ்வளவு காலம் தாமதமாக வந்தீர்கள்? உண்மைதான். உனக்கு முன்ன யாரு வரணும்? நீங்க தானே வரணும். அப்ப நீயா வந்த? கேள்வி ஏன் இவ்வளவு காலம் தாமதம்? எனக்கு முன்ன உங்களை யாரு சொல்லுங்க. நான் எங்க போயிட்டு வரேன்? காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்? எனக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நலம் சரியில்லை. உடல்நிலை சரியில்லை. பணபார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த வைத்தியமா பண்ற மருந்தெல்லாம் ஆகி போச்சு. இந்த இங்கிலீஷ் மருந்தெல்லாம் காலி ஆகி போச்சு. நீ போயிட்டு நாளைக்கு வரான்ட்டாரு. என்னால வயிற்று வலி ஒண்ணு சமாளிக்க முடியல. என்ன பண்றது? செஞ்ச டாக்டர் வந்துருக்கிறாரு. சித்த வைத்தியர். சித்த வைத்தியர். நேரா அவராண்ட போனேன். ஐயா எனக்கு அப்பப்போ வயிற்று வலி வருது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். நான் மருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறேன். அப்படி மூலிகைலாம் போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சி நல்லெண்ணெய் கொடுத்துட்டாரு. குணமாவதுக்கு இந்த எண்ணெயை 3 வேளை சாப்பிடுனாரு. காலையில எவ்வளவு நக்கு? எதுக்கு? அந்த மருந்து அளவுங்க. காலையில எவ்வளவு நக்கு, மத்தியானம் எவ்வளவு நக்கு, ராகிஷ்ட மருந்து எவ்வளவு போய் நக்கு? மருந்து அளவுடா. அளவுங்க. அப்படி சொல்லு. இதே மாதிரி சாப்பிட்டு வந்தேன். நான் 2 நாள் பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் ஆடுறதுக்கு போயிட்டேன். சரி 2 நாள் ஆகி போச்சு. 2 நாள் நான் போறதுக்கு வரது வீட்டுக்கு என்ன பண்ண சொல்லிட்டா மருந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன் அந்த எண்ணெயை. ஓஹோ கூடுதலா சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னா என்னால ஒரு டம் எண்ணெய் பொருள் ஆகல எனக்கு. திருப்பி வயிற்று வலி அதிகமா வயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு. சுத்தி வச்சு பார்த்தா டம் கடை முடியல. குட்டு குட்டு குட்டுன்னு ஓடினேன். அவசரம் உட்காந்துட்டேன். அவசரமா உட்காந்துட்டேன். சுத்தி முத்தி பார்த்தா தண்ணி எங்கேயுமே இல்ல. தண்ணி தான் என்ன பண்ண சொல்லிட்டு அப்படியே போக முடியுமா? பக்கத்துல ஒரு ஆவாரம் செடி இருந்தது. அத புடிங்க நல்லா தொட்டணும். புனிதமானதாச்சே. எனக்கு தெரியும். அவசரத்துக்கு தொட்டுட்டேன். இது ஒருத்த உட்காந்து பாத்துக்கிறேன். என்னடா கம்மி ஆச்சு இந்த ஆவாரம் செடி நான் குலதெய்வமா மதிக்கிறேன். என் குலதெய்வம் யோசிக்க மாட்டேன். அப்படின்னு பஞ்சாயத்துல கூப்பிட்டு கொடுத்து போறாங்க. கம்மி ஆச்சு பஞ்சாயத்துல எல்லாம் கொண்டா சேர்ந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாட்டாம்பாரு பத்திரிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அவன் வந்து குலதெய்வத்தை அசிங்கம் பண்ணிட்டான். அவன் குலதெய்வத்தை நீ அசிங்கம் பண்ணிடுறான்ட்டாங்க. பழிக்கு போய் தீர்ந்து போட்டோம். சண்டை போறீங்க போங்கடான்ட்டாரு. அவன் என்ன பண்ணா கோவத்துல போய் தவுத்துல உட்காந்துட்டு காட்டுற அவன் குலதெய்வத்தன்றான். காட்ட வேண்டியதானே? எனக்கு குலதெய்வமே கிடையாதுங்க. எனக்கு தெய்வமே கிடையாது. நான் எந்த குலதெய்வத்தை அவன் சட்டை புடிச்சு முட்டை மாட்டா காட்டுல அவன் குலதெய்வத்தான். காட்டிதான் ஆகணும். நான் எந்த குலதெய்வத்தை காட்டுவேன். சுத்தி வச்சு பார்த்தேன். பூண்டுகாசம் செடி படப்படியா இருந்துச்சு. ஆமா பூண்டுகாசம் செடி இருந்துச்சுங்க. இதான என் குலதெய்வம் காட்டினேன். என்ன பண்ணா கோவத்துல புடுங்கலாம். போட்டு அவன் குழந்தையும் ஆவாரம் செடி என் குழந்தையும் பூண்டுகாசம் செடி. மணிக்கு வேகமா ஓடி வெளியில ஓட்டுமா வறுமையில் 4 பசங்க எல்லாம் அந்த பசங்க தான் திமா திமா துண்டாகுதுங்க. நடுவுல ஒரு 4 பீர் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் திறமசாலி, நான் தான் புத்திசாலி, நான் தான் திறமசாலி. அவனுக்குள்ள ஒரு பாட்டி நான் தானா திறமசாலி, நான் தானா புத்திசாலி அப்படின்றானுங்க. பெரியவன் 4
படிக்கிறான் பாரு அவன் ஏந்து ஒரு பீர் வாட்டில ஓபன் பண்ணி குச்சா பாரு சட்டமா குடு 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 ஏறி மேல ஓடுறான் எதுக்கு ஏறி மேல வாதில ஓடுறாங்க ஓடி போய் ரெண்டு பணமாத்த அடியோட புடிங்க தோல் மால் தூக்கி வச்சு ஓடுறான் பாரு பணமரத்தை நாலாவது படிக்கிற பையன் பணமாத்து இருந்தா அவன் சொல்லிட்டு சரியான ஆடம் ஐயா வந்திருப்பது யார் தெரியுதா ஜமீன்தாரு பயம் இருக்கட்டும் சொல்லு நாலாவது படிக்கிற பையன் பணமாத்து புடிங்க தோல் மால் வச்சு ஓட்டான் வீரன் மூணாவது படிக்கிறான் பாரு அவன் ஒரு பீர் பாட்டில தோபம் பண்ணி அவன் குச்சி நேரா குடு 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 குடுன்னு ஓடுறான் ஒரியாரா தரவு காலி கருங்குது 1000 செம்மியாரு மேஞ்சுங்குது நேரா போய் பச்சுட்டு பாருங்க நின்று கை கட்டி நேசம் பண்றான் பச்சுனா பாம்பு தவிர்த்து கீ போட்டான் என்ன போட்டுட்டான் கீ போட்டான் அவன் மேஞ்சிர மொத்தம் 1000 செம்மியாரு அந்த பாம்பத்துல கட்டி மெசி மொத்த ஆட்டியும் அவன் பாம்பத்துல கட்டி தோல் மால் தூக்கி வச்சு ஓடுறான் நீங்க தொண்டுல கட்டிட்டான் அதிவாலிடா சரியா ரெண்டாவது படிக்கிறான் பாரு அவன் என்ன அவன் ஒரு பீர் பாட்டில குச்சான் அவன் குடு 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 குடுன்னு ஓடுறான் ஊரு உள்ள எதுக்கு பெரிய ஆலமரம் ஒண்ணுக்கு அதை அடியோட புடிங்க அடி வெட்டிட்டான் மொனி வெட்டிட்டான் நடு தண்டத்து பல்வால அவர்களை விட இவன் தான் மாறுகிறேன் இவன் திரும்ப சரியா ஒன்னாவது படிக்கிறான் பாரு அம்மா துண்டாங்குது அது எழுந்துச்சு நேரா அது ஒரு பீர் பாலி குத்துச்சு நேரா ஊர்ல ஓடியாது ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரே ஒரு பெரிய ஆச்சமா இருந்தது சம பயமையான வயசான காலத்து மரம் நல்லா ஒரு 60 வருஷம் இருக்கும் அந்த மரம் அடியோட காத்துக்கு சாயுது ஊரு எல்லாம் தாங்கி பிடிக்கிறாங்க ஜேசி பார்த்தா முட்டு குடிக்கிறாங்க வேணவா பண்றாங்க முடியல அந்த பையன் வந்தா பாரு அங்கதான் வச்சா ஒரு பேட்டு எப்படி வச்சிட்டான் மரத்தை பார்த்து வச்சிட்டாங்க எப்படி சாமா வந்து பக்கத்துல நின்னு முட்டு குத்தா பாரு மாபடியே சரியில்லை எங்க முட்டு கொடுத்தா இதுல யார் திறமசாலி யார் திறமசாலி யார் புத்திசாலி நம்ப முடியாது ஐயா நம்பும்படி சொல்லுகின்றாயே அவர்களை விட நீதான்டா திறமசாலி நீதான் புத்திசாலி ஒரு விளையாட்டுக்காரி அவனுக்கு ஓடு பலம் தெரியாது அப்படியா இந்த வீர மகேந்திரவன் நாட்டிலே நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறதா எந்த வித குறையும் கிடையாது நாட்டு மக்கள் எல்லாம் போமாத்தா மத்த என்ன பண்ணிட்டு ஜனங்க கலக்காலம் உக்காந்துங்கிறாங்க அப்படியா